ஹாய் நண்பா, நான் மிஸ்டர் பட்டாளக்காரன். ஸோ நிறைய பேர் என்ட்ரிஸை பற்றி கேட்டிருக்கீங்க. என்னென்ன என்ட்ரி இருக்குதுன்னு சொல்லி பேராமிலிட்ரி. அதுவும் ஏன் இதை நான் இந்த வீடியோ பேசுகிறேன்னா, இந்த ஏஜ் அவுட் ஆனவங்க நிறைய பேர் இருக்கீங்க. 23க்கு அப்புறமும் நிறைய பேர் யூனிஃபார்ம் சர்வீஸில் ஜாயின் பண்ணணுன்னு ஆசை இருந்தவங்களுக்கு தான் இந்த வீடியோ. ஒரே ஒரு என்ட்ரி தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போ பெஸ்ட் ஆப்ஷன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு போலீஸில் போகலாம். ஸோ மேபி இந்த மாதிரி உங்களுக்கு காம்பேக்டாக இருக்க மாதிரி இருக்காது. ஸோ இந்த வெப்பன் யூஸ் பண்ணுறது, என்கவுண்டர்ஸ், அந்த மாதிரி ஆப்ஸ் எல்லாம் பண்ணுறது வந்து ரொம்பவும் கம்மியாக இருக்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது. ஸோ நார்மலான சிவில் டியூட்டி தான் இருக்கும் சிவில் போலீஸில். நீங்கள் இந்த மாதிரி பேராமிலிட்ரி சப்போஸ் மேபி நீங்கள் 23, 24, 25 ப்ளஸ்ஸாக இருந்து நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ யங்ஸ்டராக இருந்தீங்கன்னா ஆர்மி ட்ரை பண்ணுங்கள். ஆர்மி, ஏர்ஃபோர்ஸ், நேவி. அதுக்கப்புறம் என்னென்னா இதை நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். இது வந்து சோல்ஜர் கேட்டகரிக்கு வந்து சொல்கிறது நான். பெஸ்ட்டு நல்ல சேலரி எல்லாமே இருக்கும். பேராமிலிட்ரியில் ஜாயின் பண்ணால் எஸ்எஸ்சியில் தான் என்ரோல்மெண்ட் பண்ணுறாங்க. இப்போ வருஷத்துக்கு 2 நோட்டிஃபிகேஷன் வருது. நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ரிட்டன் எக்ஸாமினேஷனு அதுவும் இப்போ தமிழ்நாடு போலீஸ் மாதிரி அதையும் நம்மள ரீஜனல் லாங்குவேஜில் வந்து மாற்றிட்டானுங்க. நீங்கள் தமிழ் படிக்கிற பசங்களாக இருந்தீங்க, தமிழ்நாடு பிசிக்கு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க, இல்லை குரூப் 1, குரூப் 2 ஏதோ ஒரு எக்ஸாம்ஸ்க்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இந்த எக்ஸாம்ஸ் எழுதுனா ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் என்ன, ஃபிசிக்கல் 5 கிலோமீட்டர் ரன்னிங்கு கேஷுவலாக ஓடினாலே முடிஞ்சு போச்சு. உங்களால் 5 கிலோமீட்டர் ரன்னிங் ஓட முடியும்னு தெரிஞ்சதுனாலே எஸ்எஸ்சியில் வந்து நீங்கள் பாஸு. அடுத்தது என்ன, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், பிஇடி, பிஎஸ்டி. ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டில் வந்து 5 கிலோமீட்டர் டெஸ்ட் இருக்கும், அவ்வளோதான். பிஎஸ்டியில் வந்து ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டு. அதில் என்ன பண்ணுவானுங்கன்னா ஹைட்டு, வெயிட்டு, அப்புறம் பிஎம்ஐ செக்கிங்கு. ஸோ அதுக்கப்புறம் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் கொஞ்சம் பேராமிலிட்ரியில் வந்து கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இந்த பிளட் டெஸ்ட்டு, யூரின் டெஸ்ட்டு உள்ளே போயிடும். அது கொஞ்சம் எக்ஸஸாக இருக்கும். அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்கும் எக்ஸாமினேஷனில், இதுதான் நீ கொஞ்சம் டீப்பாக பார்ப்பாங்க. ஆர்மி விட பேராமிலிட்ரியில் வந்து எனக்கு தெரிஞ்சு இப்போது ரீசெண்ட் டேஸில் வந்து பசங்களாம் சொன்னது கொஞ்சம் டஃப்பாக தானே இருந்ததுன்னு சொல்லி. அதனால் இதை முடித்ததும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சதுமே டேரெக்ட் அதுக்கப்புறம் உங்களுக்கு ட்ரைனிங் சென்டர் அலாட் ஆகிடும். நீங்கள் குரூப் சென்டர் போவீங்க. குரூப் சென்டர் போயிட்டு அங்கேருந்து பேசிக் ட்ரைனிங் போயிடுவீங்க. அதுக்கப்புறம் 44 வாரம் ஆயிடுச்சு இப்போது ட்ரைனிங்கு. 44 days வந்து ட்ரைனிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணிடுவீங்க. நேச்சர் ஆஃப் டியூட்டி கேட்டிருந்தீங்க. டியூட்டிலாம் எப்படின்னா இருக்கும் சொல்லி, நீங்கள் ஒரு கான்ஸ்டபிளாக சேர்றீங்க, ஒரு ஜிடி போஸ்ட்டுக்கு சேர்றீங்க, ஜென்ரல் டியூட்டினா. ஸோ டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற எல்லா வேலையும், சில வேலை ஒரு 2-3 சில விஷயம் இருக்குது, அதை தவிர்த்துட்டு எல்லா வேலையும் செய்யக்கூடிய ஒரு ஆல்ரவுண்டராக தான் இருப்பீங்க. டியூட்டி பார்க்கணும், ஸோ மெயின்டெனன்ஸ் ஒர்க்காக இருக்கட்டும், A to Z, சரிங்களா? ஆனால் அதில் காம்ப்ளிமெண்ட்ரி எதுவுமே இருக்காது. கொஞ்சம் இந்த ஹார்டாக இருக்கும். கான்ஸ்டபிள்ன்ற டியூட்டி வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். ஸோ இடத்துக்கு ஏற்ற மாதிரி தாங்க, சரிங்களா? பீஸ் ஏரியாவில் இருந்தீங்கன்னா நல்ல லைஃப் ஸ்டைலு சூப்பராக இருக்கும். கொஞ்சம் ஒர்க் கம்மியாக இருக்கும். ஹார்ட் ஏரியாவில் இருந்தீங்கன்னா, அதாவது ஆப்ஸ் ஏரியாவில் இருந்தீங்கன்னா டியூட்டி கொஞ்சம் ரிஸ்க்காகவும் இருக்கும், சார் ஒர்க் ப்ரெஷரும் இருக்கும், எல்லாமே இருக்கும். உங்களுக்கு அப்படியே மல்டிப்புளாக இருக்கும். என்னடான்னு சொல்லி பட் நல்ல ஒரு பே கிடைக்கும். ரிஸ்க் அலவன்ஸ்லாம் இப்போது 21,700 ஹெச்ஆர்ஏ. இப்போ புது பிபிஎம்எஸ்க்கு ஒரு புது ரூல் கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் எந்த ரீஜனில் இருக்கீங்களோ, உங்கள் யூனிட் எங்கே இருக்கோ அங்கே இருக்க அலவன்ஸ் எல்லாமே கிடைக்குன்ற மாதிரி ஒரு புது ஆர்டர் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் இம்ப்ளிமெண்ட் ஆயிடுச்சு. நல்ல ஒரு ஃபெசிலிட்டி தான். நல்ல ஒரு புது கான்ஸ்டபிளாக நீங்கள் போய் ஜாயின் பண்ணிங்கன்னா இப்படி 60,000 கைக்கு வரும். 60,000 ரூபான்றது ஒரு நல்ல பே. வெளியே ஏன்னா ஃபேமிலி விட்டு இருக்குன்னா அதுவும் லீவெல்லாம் நல்லா தான் இருக்கும். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இஎல் எல்லாம் சேர்த்தே உங்களுக்கு மொத்தமாக ஒரு 75 நாள் கிட்ட கிடச்சிது. பிளான் பண்ணி எடுத்திங்கன்னா அந்த லீவை மொத்தமாக ஒரு 80-85 நாளாக மாற்றிடலாம். ஜிஹெச், ஆர்ஹெச்லாம் சேர்த்து மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து இப்போது கேன்டீன் ஃபெசிலிட்டி சிஎல்ஹெச்எம்எஸ் வந்திருக்கு. லிக்கரு 6 பாட்டில் தரான். அது இல்லாமல் ஸோ பியர் 6 நல்ல ஃபெசிலிட்டி தானே. எங்கள் தமிழ்நாட்டில் எங்கே வேணாலும் வாங்கிக்கலாம். ஆல் இந்தியா ஆர்மி கூட யூனிட் ரன்னிங் கேன்டீனில் மட்டும்தான் உங்களோட கார்டை எங்கே பதிவு பண்ணியிருக்கீங்களோ அந்த இடத்துலையும், சர்வீஸ் மேனாக இருந்தீங்கன்னா உங்கள் யூனிட்லேயும், இல்லை நீங்கள் எங்கே அதை கொடுத்து வச்சுருக்கீங்களோ அங்கே மட்டும்தான் வாங்க முடியும். ஸோ இதில் இப்படி இல்லை. பேராமிலிட்ரி ஆஃப் சிஆர்பியில் உங்களுக்கு எங்கே கேன்டீன் ஃபெசிலிட்டி இருக்கோ லிக்கரு அங்கே நீங்கள் போயிட்டு நீங்கள், அதுவும் ரொம்ப டிஜிட்டல் ஆகி போயிடுச்சு. ஒரு ஆப் ஒன்று இருக்குது. ஆப்பில் ஸ்டாக் பார்த்துக்கலாம். ஸ்டாக் ஜென்ரேட் பண்ணிவிட்டு கார்டில் போட்டுட்டு நீங்கள் போய்ட்டு அங்கே டோக்கன் நம்பர் காமிச்சிட்டு நீங்கள் உங்களோட லிக்கர் என்னவோ பேமெண்ட் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம். ஸோ கேன்டீன் ஃபெசிலிட்டியும் ஆர்மிக்கு ஈக்குவலாக, சிஎஸ்டிக்கு ஈக்குவலாக வந்துடுச்சு. ஸோ
வேறு என்ன, இந்த மெடிக்கல் ஃபெசிலிட்டி கொஞ்சம் நார்மல் தான். ஸோ ஆயுஷ்மான் கொடுத்து வச்சுருக்காங்க, ஆர்மி போல் இல்லை. மேபி நான்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்னென்னா இன்னொரு 5 to 6 இயர்ஸ்க்குள்ளே ஸோ நல்ல ஒரு மெடிசின் ஃபெசிலிட்டி வந்துருச்சுன்னா ஸோ பேராமிலிட்ரி பெஸ்ட்டு ஃபோர்ஸ்ன்னு நான் நினைக்கிறேன். ஸோ யூனிஃபார்ம் சேஞ்ச் ஆகிடுச்சு, எல்லா ஃபெசிலிட்டியும் சூப்பராக தான் இருக்குது. ட்ரான்ஸ்ஃபர் அலவன்ஸு ஏகப்பட்டது இருக்குங்க. நீங்கள் டிபார்ட்மெண்ட் வந்தீங்கன்னா தெரியும். ஸோ 23க்கு மேலே இருந்தீங்கன்னா இது ஒரு என்ட்ரியை ட்ரை பண்ணுங்கள், விட்டுறாதீங்க. ஏன்னா நம்ம இதில் வந்து ஆர்மி போல் இல்லை 17 வருஷம் அதுதான் சர்வீஸ் பண்ணிவிட்டு தான் நீங்கள் வெளியே வரணுன்ற மாதிரி இல்லை. மினிமம் இல்லை ஒரு 10 years சர்வீஸ் பண்ணிவிட்டு வேணான்னு சொன்னாலே வந்துடலாம், கொஞ்சம் செட்டில்மெண்ட் அமௌண்ட் கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வேணானாலும் வெளியே வந்துடலாம். ஆர்மினா 17 வருஷம் பண்ணால் தான் அவங்களோட ஃபெசிலிட்டிஸ்க்கெல்லாம் எலிஜிபிள் ஆவீங்க. சிஆர்பியில் ஐ திங்க் நான் இப்போ விசாரித்த வரைக்கும் 10 years மினிமம் சர்வீஸ் 10 வருஷத்துக்கு மேலே பண்ணாலே இந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் அவங்களுக்கு எலிஜிபிள்ன்ற மாதிரி. ஆனால் கன்ஃபார்ம் எனக்கு தெரியல. இது நான் விசாரித்த வரைக்கும் இதெல்லாம் இருக்குது. கேண்டீன் ஃபெசிலிட்டி கிடச்சிடும், கார்ட் ஃபெசிலிட்டிலாம் உங்களுக்கு வந்து அந்த 10 yearsல வெளியே வந்தாலே 10 years 6 months சம்திங் 48 days என்னன்னு தெரில, நீங்கள் வந்தீங்கனாலும் அந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கிடச்சிடும். ஸோ வேறு என்ன சொல்லணும், யூனிஃபார்ம் நேச்சர் ஆஃப் டியூட்டி கேட்டிருந்தீங்க. இந்த மாதிரி நார்மலாக நீங்கள் ஒரு ஜிடியாக இருக்கீங்க, ஜிடியில் ஒர்க் பண்ணுறீங்க, டியூட்டி பார்க்குறத வந்து ஸோ அப்கமிங் வீடியோஸில் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து ஃபுல் அப்டேட் கொடுக்குறேன். மறக்காமல் பாருங்கள். இந்த மாதிரி அப்டேட்ஸ் இல்லை எக்ஸாம்ஸை பற்றி இல்லை ஃபிசிக்கல்ஸ் அப்புறம் இல்லைனா மெடிக்கல் அது மாதிரி ஏதாவது இருந்தால் எனக்கு கேளுங்க. ஸோ என்னால் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட்க்கு ரிப்ளை பண்ண முடியல, டைம் இல்லை என்கிட்ட. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னோடய வீடியோ. ஜெய் ஹிந்த், ஜெய் பாரத்.